அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது, நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர் என்று ஆண்டவருடைய வசனம். இந்த நேரத்தில் யாராவது நீங்கள் பலன் மீறப்பட்டிருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், இந்த நேரத்தில் சோர்வடைந்து இருக்கலாம். யாருமே உணர்வு இல்லை, யாருமே கேட்டிட இல்லையா, யாருமே என்னை கண்காணிக்க இல்லையா, யாருமே என்னை விசாரிக்க இல்லையா என்று சொல்லி நீங்கள் அநேக நேரங்களிலே நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நானே அதிகாரியான கர்த்தர். இந்த நேரத்திலே உங்களை பலப்படுத்த நேரத்திலே உங்களை உயர்த்த தேவன். எனவே அந்த பரிகாரியான கர்த்தரை நோக்கி நீங்கள், ஆண்டவரே நீரின் பரிகாரியான கர்த்தர் என்று நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவீங்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறார். நீங்கள் பலவீன நேரத்திலே அவருடைய கிருபை உங்களை தாங்கும். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத வேளையிலே அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்க வேண்டும். அவருடைய வார்த்தை அது மட்டுமல்லாமல் அவர்களை புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை என்று என்னுடைய வசனம் சங்கீதம் 105 அதிகாரம் 37 சொல்லுங்கள். இந்த நாளில் நீங்க உங்களையே பலப்படுத்த முடியாம சோர்வடைந்து ஆத்துமாவில ஒரு கலக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், சோர்வடைந்தவனுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார், சகாயம் செய்கிறவன் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே நீங்க கலங்க வேண்டிய அவசியம், கவலைப்படாது. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆசீர்வாதம்.